முதுகு பின்னாடி நிறைய பேசிட்டு இருந்தீங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி இப்போ எல்லாம் நீங்க நேரடியா அவங்க பார்த்து நீங்க திவாகரைஸ்ட் அந்த மோடுக்கு பேர் வந்து என்ன திவாகரைஸ்ட். பேட் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா ஆமா. அப்படி பேசினாலுமே வந்து அவர் தான் அதிகமா பேசியிருப்பாரு. நீங்க அதை நோட் பண்ணி இருந்திருக்கணும். ஒன்னு சொல்லட்டுமா, அவரால உன் கேம் ஸ்பாயில் ஆனது, உன்னால அவர் கேம் ஸ்பாயில் ஆனது. இது ரெண்டுமே ஒத்துக்க வேண்டியது. என்னால அவர் கேம் ஸ்பாயில் ஆச்சு சொல்லிடணும். இல்லனா அதை வச்சு ஒரு மனுஷன் எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அப்பாடா அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு அவர் வெளில போகும்போது அண்ணன் நீ இல்லாம என்ன பண்ண போறேனே தெரியலன்னு, என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்ட்டு அழுகுற மாதிரி அழுதுட்டு அவர் வெளியில போனதுக்கு அப்புறமா பின்னாடி பேசுறதெல்லாம் திவாகரைஸ்ட். திவாகர் தான் அப்படி பண்ணுவாரு, நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்படிதான் எனக்கு தோணுது. திவாகர் அவர்கள் உள்ள இருக்கும்போது திவாகரும் பார்வதியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க இப்படின்னு அவங்க அப்படின்னு உட்காந்து குச்சு குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டு அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து பூம் பூம் மாடுமன் தலையதான் ஆட்டுவாரு. ஆனா சொல்றது, அவர் ஆட்டி படைக்கிறது, அவரை மேனிப்புலேட் பண்றது எல்லாமே பார்வதியா தான் இருப்பாங்க. அந்த ஒரு சில கிளிப்பிங்ஸும் சரி, அந்த எபிசோட்ஸும் சரி எடுத்து பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். அண்ட் இது எல்லாமே தெரியாம, இது எதுவுமே புரியாம வெளியில ஒரு மனுஷன் எல்லா இன்டர்வியூலயும் உட்காந்துக்கிட்டு கானா வினோத் அவர்கள் வந்து ரொம்ப தப்பா விளையாடுறாரு, அவரோட கேம் பிளே சரியில்லை, அவரு ஜெயிக்க மாட்டாரு, அவர் எவிக்ட் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி அவர்கள் தான் ஜெயிப்பாங்க, பார்வதி அவர்கள் தான் சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்ட்டு வெளியில திவாகர் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டு இருக்காரு. பட் கானா வினோத்தை வந்து பாராட்டியே ஆகணும். மூஞ்சிக்கு நேரம் அந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு பக்கத்துல போயிட்டு பார்வதி வந்து இப்படி சொல்லுது, பார்வதி அப்படியா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லாம, பார்வதி முன்னாடி அப்பெல்லாம் கிடையாது, உங்க 2 பேர் ஒன்னால அவர் கேம் போச்சு, அவரால் உன் கேம் போச்சு, 2 பேர் தான் காரணம் அப்படின்ட்டு மூஞ்சிக்கு நேரா சொன்னது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் எந்த ஒரு பிஆர் டீம்னு தெரியல, காஜி வினோத், அதுக்கப்புறம் என்ன பெண்களின் காவலன் வினோத் அப்படின்ட்டு வினோத் அவர்களை வந்து தப்பு தப்பா அவரோட பேரை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அவர் செய்யாத ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு அவர் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாருன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமா எனக்கு படல. இந்த ஒரு சம்பவத்தை பத்தி, பார்வதி சொன்ன திவாகரைஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.